இப்போ இந்த சென்சஸ் மேட்டர் என்ற ஆப்பில் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், தொடங்கு போயிட்டு இதில் வந்து நம்ம பள்ளியோட பேரை தேர்ந்தெடுத்துட்டு அதில் குடியிருப்பு பகுதிகளை நம்ம போட்டுட்டு புதிய குடியிருப்பு போட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதிய பள்ளியோட பேர்களை இதில் சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட பள்ளி பேரை சேர்ப்போம்னு வச்சுக்கோங்க. PUPS அள்ளிநகர். அடுத்தது அதிகபட்ச வகுப்புகள் எத்தனை இருக்கும், அங்கே 5 வகுப்புகள். அடுத்த பள்ளி புதிய பள்ளி DM ஸ்கூல்னு போட்டோம். அதில் எத்தனை வகுப்புகள் இருக்கும், 8 வகுப்புகள் இருக்குது. அடுத்தது GBHSS போடுறேன். அதில் 12 வகுப்புகள் இருக்குது. அடுத்தது GGHSS போடுறேன். அதில் 12 வகுப்புகள். இது போல் நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பிற பள்ளிகளோட பேரையும் இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பள்ளியில் 5வது வகுப்பு தான் படிப்பாங்க. இப்போ 8வது 6 to 8 வேறு ஸ்கூலில் படிப்பாங்க. 6 to 12 வேறு ஸ்கூலில் படிப்பாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா தனியார் பள்ளிகளும் இருக்கும் இல்லைங்களா. இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்னு போடலாம். பொதுவாக ப்ரைவேட்டுன்னு போட்டுட்டு அதில் எத்தனையாவது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். 12வது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு முடிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து எடுக்கிறோம். போட்டோம்னாக்கா நம்ம என்ட்ரு பண்ண எல்லா டேட்டாவும் இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இதில் இருந்து நாம் வந்து தரவுகளை நம்ம வந்து மக்கள் தொகை பட்டியலில் சேர்க்க போகிறோம். இப்போது குடியிருப்புல பார்த்திங்கன்னா அள்ளிநகர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு நம்ம இதில் வந்து தகவல்கள் இல்லை. புதுசாக சேர்க்கணும்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை அழுத்தி நம்ம வந்து ஒவ்வொரு பேராக சேர்க்க போகிறோம்.